अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருவரங்கநாதனை 3 திருமொழிகளாலே அனுபவித்தார் பெரியாழ்வார். அதற்கு பிறகு 5ஆம் பத்தினுடைய முதல் திருமொழியிலே எம்பெருமானை பார்த்து, வாக்கு தூய்மை இல்லாமையினாலே, எனக்கு தூய்மையான வாக்கு இல்லாமையினாலே உன்னை நான் வாய்க்கொள்ள மாட்டேன், வாயாலே துதிக்க மாட்டேன், ஆனாலும் நாக்கு நின்னையல்லால் அறியாது என்றே அருளிச் செய்தார். இதற்கு முன்னர் 4ஆம் பத்து 10ஆம் திருமொழியிலே கூட அப்பொழுதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று மரணத் தருவாயிலே நினைக்க முடியாமல் போய்விடுமோ என்று அஞ்சி, எனக்கு சக்தி உள்ள போதே உன்னை நான் நினைத்திருக்கிறேன் என்றெல்லாம் இப்படி ஆழ்வார் பலபடியாக அந்த எம்பெருமானை அருளிச் செய்தார். உடனே அந்த எம்பெருமான் ஆழ்வாரிடத்திலே மிகவும் மகிழ்ச்சி கொண்டு ஆழ்வாருடைய நெஞ்சையே தனக்கு இருப்பிடமாக கொண்டு வந்து எம்பெருமான் உரையத் தொடங்கினான். அதாவது ஏற்கனவே உறைந்து கொண்டுதான் இருக்கிறான். இருந்தாலும் இப்பொழுது இப்படியெல்லாம் ஆழ்வார் அருளிச் செய்தபடியினாலே ஆழ்வாருக்கு எம்பெருமான் தன்னுடைய நெஞ்சிலேயே எப்பொழுதும் எழுந்தருளியிருக்க திருவுள்ளம் கொண்டு விட்டான் என்பது நன்றாக இப்பொழுது ஆழ்வாருக்கு புலனாகிறது. உடனே இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால், இந்த பெரியாழ்வாருடைய உடல் என்பது எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிற ஒரு கோயிலாக ஆகிவிட்டது. கீழே கூட தெரிவிக்கிறார் அல்லவா, மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி என்று அந்த மார்வத்தை எம்பெருமானுக்கு கோயிலாக சொன்னார். கோயில் என்னால் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிற இடம் கோயில்தான். அது எப்படிப்பட்ட கோயில் என்னால் ஸ்தாவரமான கோயில். அது அதாவது அசையாமல் இருப்பிடத்தை விட்டு நகராமல் இருக்கிற கோயில் அது. ஆனால் அடியவர்களுடைய உள்ளம் என்பது அது எப்படிப்பட்டது என்னால் அது இயங்கும் கோயில், ஜங்கம சந்நிதி என்று சொல்லுவார்கள். ஜங்கமம் என்னால் அது இயங்கக்கூடியது, நடக்கக்கூடியது, செல்லக்கூடியது. எம்பெருமான் பெரியாழ்வாருடைய திருவுள்ளத்திலே வந்து குடிகொண்டு விட்டான். இப்பொழுது அவருடைய கோயில் என்கிறது, அதாவது அவருடைய திருவுள்ளம் என்கிறது ஒரு பெரிய கோயிலாக, அவனுடைய அந்த திருவுடல் சரீரம் திருமேனி என்பது ஒரு பெரிய பட்டணமாக, பட்டணம் என்னால் அது எம்பெருமான் மிக விரும்பி உரைகின்ற இடம் ஆகினாலே அந்த கோயிலையே கூட, அதாவது தன்னுடைய உடலையே கூட ஒரு பட்டணம் போலே, தம்முடைய ஆத்மாவை ஒரு பட்டணம் போலே தெரிவிக்கின்றார். இப்படி எம்பெருமானுக்கு மிக விரும்பின இடமாக இந்த திருமேனி ஆகிவிட்டபடியினாலே இனிமேல் இதிலே நோய்கள் வந்து அண்டக்கூடாது. நோய்கள் வந்தால் என்ன ஆகும் என்னால் இந்த உடலுக்கு கெடுதி விளையும். ஆனால் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிற பட்டணமான பிற்பாடு இந்த உடலுக்கு நோய்கள் வந்து மேலிடலாமோ? அது கூடாது. ஆகையினாலே ஆழ்வார் என்ன செய்கிறார், அந்த நோய்களை பார்த்து, என்னுடைய உடல் முன்பு போல் அல்ல, இது எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற கோயில், எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற பட்டணம், ஆகையினாலே நோய்களே நீங்கள் விலகிவிடுங்கள் என்று தெரிவிக்கின்றார். நோய்கள் என்னால் எது என்னால் ஏதோ வயிற்று வலி, தலைவலி என்று இது போன்றவை மட்டும்தான் நோய்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்தாலே எது நோய் என்றால் பிறவி என்னும் நோய் என்று இந்த பிறவியையே நோயாக சொல்லுகிறவர்கள் ஆழ்வார்கள். அது மட்டுமல்ல, அவித்யா, கர்மம், வாசனா, ருச்சி என்று பல பல விஷயங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. எல்லாம் இந்த நோய் என்கிற சொல்லுக்குள்ளே அடங்கி விடுகிறதாம். ஆகினாலால் அப்படிப்பட்ட நோய்கள் எல்லாவற்றையும் பார்த்து ஆழ்வார், நோய்கள் இங்கே வராதீர்கள், இது எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிற கோயில், நீங்கள் அகன்று விடுங்கள், அகன்று விடுங்கள் என்று அந்த நோய்களை பார்த்து சொல்லுவதாக 10 பாசுரங்கள். இது நெய்க்குடத்தை பற்றி என்று தொடங்குகின்ற 5ஆம் பத்து 2ஆம் திருமொழி. சாதாரணமாக உலகிலே கூட யாருக்கேனும் ஏதேனும் நோய்கள் இருக்குமானால் அந்த நோய்கள் தீருவதற்காக நம்முடைய
ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே ஏதாவது அனுசந்திக்க வேண்டும் என்று நினைப்பார்களானால் அவர்கள் இந்த நெய்க்குடத்தை பற்றி என்கிற 10 பாசுரங்களை அனுசந்திப்பது வழக்கம். அது பெரியோர்களுடைய ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் பாசுரம் அந்த 5ஆம் பத்து 2ஆம் திருமொழியிலே முதல் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த உடலிலே நோய்கள் எப்படி வந்து மேலிடுகின்றன என்பதை ஒரு அழகான உதாரணத்தை காட்டி, அப்படி இருக்கிற நோய்களே நீங்கள் இங்கே இருக்காதீர்கள், போய்விடுங்கள் என்று சொல்லுவதாக மிக அழகாக அமைந்திருக்கிறது முதல் பாசுரம். நெய்க்குடத்தை பற்றி ஏறுமெரும்புகள் போல் நிறந்து எங்கும் கைக்கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம் பெற உய்யப்போமேன் மெய்கொண்டு வந்து புகுந்து வேத பிரானார் கிடந்தார் கைக்கொண்ட பாம்பனையோட பண்டன் பட்டினங்காப்ரே. நோய்களை பார்த்து ஆழ்வார் விழித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்து இருக்கின்ற நோய்கள் என்கிறார். இந்த நோய் அது என்ன செய்கிறதாம், நம்முடைய உடம்பில் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்முடைய உடல் முழுவதும் பரவி விடுகிறது. இதற்கு என்ன அழகான திருஷ்டாந்தம் சொல்லுகிறார் என்னால், நல்ல நெய் வைத்திருக்கிற குடம், அதாவது யாக யஜ்ஞங்கள் செய்வதற்காக நெய்களை சேகரித்து குடங்களிலே வைப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த நெய்க்குடத்திலே என்ன ஆகும் என்றால், எறும்புகள் அப்படி வரிசையாக வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அந்த நெய்க்குடம் முழுவதையும் அந்த எறும்புகள் பரவி விடுமாம். ஆக நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல், அப்படி எறும்புகள் போலே வந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற, எங்கும் பரவி. என்னால் முதலிலே எறும்பு என்கிறது ஓரிடத்திலே தான் வரும். அது ஒரு எறும்பு வந்தால் கூடவே பல எறும்புகள் வரும். கடைசியில் சாரி சாரியாக எறும்புகள் வந்து அந்த குடம் முழுவதையும் அப்படியே நிறைத்து கொண்டு விடுமா. அதுபோல இந்த வியாதிகளும் இது எப்படிப்பட்டது, எம்பெருமானுக்கு என்று படைக்க வேண்டிய, அதாவது யஜ்ஞத்திற்கு யாகத்திற்கு படைக்க வேண்டிய நெய் அது வைத்திருக்கிற குடம் போலே இங்கே எம்பெருமானுக்கு படைக்க வேண்டிய ஆத்மா, அந்த ஆத்மாவை வைத்திருக்கிற குடம் தான் இந்த உடல். இந்த உடலிலே என்ன ஆகிறது என்றால், அந்த எறும்புகள் போலேயே வியாதிகளும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நோய்களும் வருகின்றதாம். நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு, எங்கும் கை கொண்டு என்னால் ஓரிடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்திலும் அப்படி பரவி விடுகின்றன அந்த நோய்கள். கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், காலம் பெற உய்யப்போமின். காலம் பெற என்னால் விரைவாக என்று அர்த்தம், சீக்கிரமாக அர்த்தம். உடனே ஓடிவிடுங்கள். எம்பெருமானுடைய கண்ணிலே பட்டீர்களானால் அடுத்த கணம் உங்களை தொலைத்து விடுவான் எம்பெருமான். காலம் பெற உய்யப்போமின். உய்யப்போமின் என்னால் நீங்கள் உஜ்ஜீவிக்க வேணுமானால் வேற எங்கேயாவது உடலுக்கு போய்விடுங்கள், இந்த உடலிலே இருக்காதீர்கள். இந்த உடல் எம்பெருமானுடைய அடியவனுடைய உடல். எம்பெருமானை கணப்பொழுதும் நினையாமல் இருக்கிறானே, நீங்கள் பிழைக்க வேண்டுமானால் அப்படிப்பட்டவர்களுடைய உடலுக்கு சென்று விடுங்கள் என்று சொல்லுகின்றாள். எங்கங் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம் பெற உய்யப்போமின். ஏன் நோய்களெல்லாம் ஏன் போக வேண்டும் என்னால் உடனே அதற்கு காரணம் சொல்லுகிறார். மெய்கொண்டு வந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்தார். இந்த சரீரத்திலே யார் இருக்கிறார் தெரியுமா என்னால், வேதப்பிரானார் என்று. வேதப்பிரானார் என்பதற்கு பல பல பொருள்கள் சொல்லலாம். வேதங்களிலே நமக்கு பிரானாராக உபதேசிக்கப்பட்டவர், நமக்கெல்லாம் உபகாரம் செய்பவன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டவர் அல்ல, வேதத்தையே நமக்கு உபகரித்தவரே எம்பெருமான் தான். ஆகையினாலே வேத்யோ வைத்யா சதாயோகி என்றெல்லாம் எம்பெருமானை சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே நாம் படிக்கிறோம் அல்லவா. ஆகையினாலே வேதங்களாலே அறியப்படுபவன் அந்த பகவான் தான். அவனை வைத்தியா என்றும் கூட அதே அந்த சஹஸ்ரநாமம் ஓதுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட எம்பெருமான் வேதப்பிரானார். அவர் மெய் கொண்டு வந்து புகுந்து என்றால் என்னுடைய மெய்யிலே வந்து புகுந்து அவர் கிடக்கிறார், தன்னை கொண்டு வந்து கிடக்கிறார். எங்கேயோ அவனுக்கு உயர்ந்த ஸ்தானமான பரமபதம் இருக்கிற பொழுது ஔதன்வதே மகதி சத்மனி பாசமானே ஸ்லாக்யேச்ச திவ்ய சதனே தமசப்பரஸ்தாத் என்று அப்படி தமசுக்கெல்லாம் அப்பால் எங்கேயோ உயர்ந்த ஸ்தானமான பரமபதம் அவனுக்கு இருக்கிறது. வேதாந்த தேசிகன் அருளி செய்கின்றார். இப்படி வரதராஜ பஞ்சாசத்திலே அருளி செய்கின்றார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானம் இருக்கிற பொழுது பகவான் என்ன செய்கிறான், அதையெல்லாம் விட்டு விட்டு அந்த கலேபரமிதம்
சுஷிரம் சுசூக்ஷ்மம் என்று சொல்லப்படுகின்றபடி ஒரே கலேபரமாக இருக்கக்கூடியது. தீண்டா விழும்பும் செந்நீரும் ஷீயும் நரம்பும் செறி தசையும் வேண்டா நாற்றம் மிகு உடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த உடலுக்குள்ளே அவன் வந்து எழுந்தருளி விட்டான். எப்படின்னா மெய்க்கொண்டு மெய்யாகவே தன்னை கொண்டு வந்து புகுந்தான். ஏன் என்னால் அவன் வேதப்பிரான். அப்படிப்பட்ட வேதப்பிரானார் இங்கே கிடந்தார் என்னால் சயனித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே. அதுவும் எப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? பைக்கொண்ட பாம்பனையோடும் தன்னுடைய பைக்கொண்ட பாம்பு அணை, பையனால் படங்கள், நன்றாக படங்கள் மலர்ந்திருக்கின்ற பாம்பனை, அந்த ஆதிசேஷனாகிற படுக்கை. அதாவது எம்பெருமான் எனக்குள்ளே வந்து எழுந்தருளி இருக்கிறான், மறுபடியும் புறப்பட்டு போவானாக வந்தில்லை. பின்ன எப்படி இருக்கிறான்னா இங்கேயே நிரந்தரமாக இருப்பதாக. அதனால்தான் தான் வருகிற பொழுதோ தான் மட்டும் வராமல் தன்னுடைய படுக்கையையும் சேர்த்து கொண்டு வந்து விட்டான். தன்னுடைய அடியவர்களோடு கூட என்னுடைய நெஞ்சிலே வந்து புகுந்து விட்டான். அப்படி பைக்கொண்ட பாம்பனையோடும் மெய்க்கொண்டு வந்து புகுந்து வேதப்பிரானார் கிடந்தார். ஆகையினாலே இப்பொழுது இந்த சரீரம் என்ன தெரியுமா? பண்டு அன்று, முன்பு போல் அன்று. முன்பு எம்பெருமானை அறியாதிருந்த காலத்திலே நான் இருந்த நிலை அதுபோல் அன்று. இப்பொழுது இந்த பட்டணம், பட்டினம் என்னால் அது பத்தனம் என்கிற வடமொழி சொல். அப்படி பட்டினம் என்று ஆகிறது என்று வியாக்கியானத்திலே காட்டுகின்றார்கள். இந்த பட்டணம் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற பட்டணம் அது பண்டன்று, முன்பு போலன்று. இப்பொழுது பட்டினம் காப்பு என்கிறார். காப்பு என்னால் எம்பெருமானாலே காக்கப்படுவதாக ஆகிவிட்டது. பகவானே என்னுடைய நெஞ்சுக்குள்ளே வந்து அப்படி எழுந்தருளி இருந்து இந்த உடலை, இந்த ஆத்மாவை அவனே காத்தருளுகிறான். அப்படி இருக்கிற பொழுதோ அதிலே நீங்கள் வந்து புகுந்தால் உங்களை அவன் விரட்டி தொலைப்பதற்கு முன்னால் காலம் பெற உய்யப்போமின், சீக்கிரமாக வெளியிலே சென்று விடுங்கள் என்று நோய்களை பார்த்து பெரியாழ்வார் இப்படி அருளி செய்கிறார். இப்படிப்பட்ட அருளி செயல் இன்னும் தொடருகிறது. தொடர்ந்து பார்ப்போம்.